بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ இன்று நடந்த காலையில் அதிகாலையில் நடந்த சம்பவம் நீங்கள் பரபரப்பாக செய்திகளில் பார்த்து கொண்டிருப்பீர்கள். புதிய தலைமுறை அலுவலகத்தை தொலைக்காட்சி அலுவலகத்தை சில காவி தீவிரவாதிகள் குண்டு வீசி தாக்கி மிகப்பெரிய பயங்கரவாத செயலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழல் தமிழகத்தில் நிலவி வருவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த காவி பயங்கரவாதிகளுடைய வேலையே இதுதான் என்பதை நாம் பல நேரங்களில் சுட்டிக்காட்டி இருக்கின்றோம். அதை நாங்கள் எப்படிப்பட்ட பயங்கரவாதிகள் என்பதை நிரூபிக்கும் விதமாகத்தான் இவர்கள் இந்த வேலையை செய்திருக்கின்றார்கள். இந்த காவி பயங்கரவாதிகளுடைய வேலைதான் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம் என்னன்னா, இன்று அதிகாலையில் 3:30 மணிக்கு இந்த டிபன் பாக்ஸ் குண்டு புதிய தலைமுறை தொலைக்காட்சி அலுவலகத்தின் மீது வீசப்படுகின்றது. அதே நேரத்தில் இந்து இளைஞர் சேனாவினுடைய தலைவர் நிர்வாகி ஜெயம் பாண்டியன் என்பவர் இன்னைக்கு மதுரை கோர்ட்டில் சரணடைந்திருக்கின்றார். நாங்கள் தான் இந்த வேலையை பார்த்தோம் என்று சொல்லி அவர் வாக்குமூலம் அளித்திருக்கின்றார். பார்த்தீங்கன்னா புது மாப்பிள்ளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, காவி ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு, காவி புட்டை வச்சுக்கிட்டு, காவி தொப்பியை போட்டுக்கிட்டு, நான் தான் புது மாப்பிள்ளை, இந்த கல்யாண மாப்பிள்ளை நான் தான் என்று ஜாம்னு ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே போவாரே, அதுபோல நான் தான் குண்டு வீசினேன், நீ என்னடா பண்ணுவீங்க என்று கேட்பது போல இவருடைய இந்த செயல் இருக்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். இதைத்தான் நம்ம எச்சரித்தோம். இவர் இந்த காவி பயங்கரவாதிகளுடைய வேலையை என்ன, இது போன்ற பயங்கரவாத செயல்களை செய்வதுதான் இவர்களுடைய பிளானே. எந்த அளவிற்கு என்றால், இது ஏன் இப்படி உருவாகின்றது, ஏன் வீசினாங்க தெரியுமா, இதனுடைய பின்னணி என்ன தெரியுமா? 4 நாளுக்கு முன்னாடி உறக்க சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நம்ம கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத்தினுடைய நிர்வாகிகள் கூட பல்வேறு விதமான டாபிக்கள் அதில் கலந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நடந்த விவாதத்தில் இந்த விவாதம் உறக்க சொல்லுங்கள் நிகழ்ச்சியில தாலி அணிவது சரியா என்பது குறித்த ஒரு விவாதம். அந்த விவாதத்தை நடத்துவதாக புதிய தலைமுறை டிவி அறிவிச்சதுதான் தாமதம். இந்த அமைப்புகளில் இருந்து பயங்கரமான கொலை மிரட்டல், தொலைச்சிருவோம், குண்டு வச்சு தகர்த்துருவோம், புதிய தலைமுறை தொலைக்காட்சி அலுவலகமே இல்லாம போயிடும், தாலி சம்பந்தமா எங்க இதே நீ இது பண்ணுவியா, விமர்சனம் பண்ணுவியா, எப்படி நீ தாலியை பத்தி விமர்சனம் பண்ண போச்சு என்கின்ற ரீதியில கடுமையான மிரட்டல்கள் விட்டதோட நேரடியாக ஒரு கும்பலே போகுது. 4 நாளைக்கு முன்னாடி போய் புதிய தலைமுறை தொலைக்காட்சி அலுவலகத்தில் இருந்த ஒளிப்பதிவாளரை நைய புடைக்கின்றார்கள், கொலைவெறி தாக்குதல் நடத்துகின்றார்கள். அவர்கள் நடத்திய அந்த கொலைவெறி தாக்குதல் ஏதோ அங்கே இருந்த பொதுமக்கள் காப்பாற்றினதுனால அவர் பொழைச்சாரு, இல்லாட்டினா அந்த ஒளிப்பதிவாளருடைய உயிர் போயிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு காட்டு மிராண்டித்தனமான பயங்கரவாத செயலை இவர்கள் அரங்கேற்றி, எங்களை பத்தி எவனும் பேசக்கூடாது, இந்த தாலியை பத்தி எப்படி நீ பேசலாம் என்று சொல்லி இவ்வளவுக்கும் அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் ரெக்கார்டு பண்ணி ஒளிபரப்புறோம்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுல நாங்க விட மாட்டோம், எங்க கருத்துல நாங்க பேச மாட்டோம், நீ ஒளிபரப்ப கூடாது என்று சொல்லி கொலைவெறி தாக்குதல் நடத்தி அலுவலகத்தையும் தாக்குதல் நடத்தியவர்கள் இப்ப என்ன, அதனுடைய தொடர்ச்சியாக டிபன் பாக்ஸ் வெடிகுண்டை வீசி இருக்கின்றார்கள், வெடிகுண்டு தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் என்றால் இவர்களுடைய உண்மை முகம் வெளிப்பட்டு விட்டதா? எப்படிப்பட்ட ஒரு மோசமானவன் தெரியுதா இல்லையா? இதுதான் இவர்களுடைய வரலாறு. 1948ஆம் ஆண்டு அந்த மகாத்மா காந்தியை போட்டு தள்ளினதிலிருந்து இவர்களுடைய தீவிரவாதம் ஆரம்பம். அதுக்கு முன்னாடி பல்வேறு விதமான திட்டங்களை தீட்டினார்கள். தேச தந்தை என்று சொல்லப்படக்கூடிய மகாத்மா காந்தியை போட்டு தள்ளி அவரை சுட்ட நாதுராம் கோட்சே, அவன் ஒரு RSS தீவிரவாதி, அவன் ஒரு காவி பயங்கரவாதி. அந்த பயங்கரவாதி தான் முதல் இந்த நாட்டினுடைய மகாத்மா காந்தியை போட்டு தள்ளுகின்றான். அதிலிருந்து அவர்களுடைய தீவிரவாதம் தலைக்கேறி வெறி பிடித்து பாபர் மஸ்ஜிதை இடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி திட்டம் தீட்டினார்கள். பாபர் மஸ்ஜிதை வெடிகுண்டு வைத்து தகர்த்து இடித்து ஒழித்தார்கள், அடித்து ஒடுக்கினார்கள். அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட கலவரங்கள்ல மும்பை, பீவண்டி, இன்னும் பல மாநிலங்களில் நடத்தின இந்த காவி வெறியர்கள் ஆடிய வெறியாட்டத்தில்
ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொண்டொழிக்கப்பட்டார்கள். அதுக்கடுத்து குஜராத் கலவரம், நரபலி மோடியினுடைய அந்த நரமாமிச வேட்டைக்கு ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் பலியானார்கள். அதோட விட்டு வைக்கவில்லை. அதனுடைய தொடர்ச்சி முசாபர் நகர் வரையும் வந்தது. முசாபர் நகர்ல அமித்ஷா என்ற அந்த கொடுங்கோலன் நடத்திய, அவனுடைய தலைமை நடத்திய அராஜகம், அட்டூழியங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இதுதான் இவர்களுடைய காவி வெறி, இரத்த வெறி பிடித்து இவர்கள் இந்த நாட்டை சுடுகாட்டா ஆக்காமல் விட மாட்டார்கள். அதனுடைய தொடர்ச்சியா இப்படி முஸ்லிம்களை கொன்றதோடு மட்டுமல்லாம இன்னும் இவர்கள் வச்ச குண்டுகளுடைய எண்ணிக்கை கொஞ்சம் நஞ்சமா. சம்ஜோதா ரயில் எக்ஸ்பிரஸ்ல குண்டு வைக்கலையா? குண்டு வச்சு முஸ்லிம்கள் மேல பலி போட்டார்களா இல்லையா? மாலேகான் குண்டு வெடிப்பு. அதோடு மட்டுமல்லாமல் மக்கா மஸ்ஜிதுல குண்டு வெடிப்பு. குண்டு வச்சது யாரு? இந்த பிரக்யா சிங் என்ற பெண் தீவிரவாதி, அசிமானந்தா என்ற சாமியார், RSS நிர்வாகி எம்புட்டு பேரும். இப்படிப்பட்ட அந்த வெறி செயல்களை செய்தவர்கள் இவர்கள். அதோடு மட்டுமல்ல, அவர்களுடைய அலுவலகத்தில் அவங்களே குண்டு வச்சாங்க. தென்காசியில் RSS அலுவலகத்தில் குண்டு வைத்து முஸ்லிம்கள் மேல பழி போட்டு அதுக்கப்புறம் மாற்றான் 3 RSS தீவிரவாதி. அதே மாதிரி இன்னும் இரவோடு இரவாக பீஜப்பூர்ல பாகிஸ்தானுடைய கொடி ஏத்தி விடுறான். ஏத்தி விட்டது யாரான்னு பார்த்தா, அடுத்த நாள் இந்த இந்து தீவிரவாதிகள் போராட்டம் நடத்தினான். பாகிஸ்தான் கொடியை ஏத்தனவனை வன்மையா கண்டிக்கிறோம் என்று சொல்லி கடைசியில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்தா, இந்த தீவிரவாதிகள், இந்த காவி தீவிரவாதிகள் தான் பாகிஸ்தான் கொடியை நம்ம நாட்டில் ஏத்துனாங்க. இப்படிப்பட்ட ஒரு கொடூர காவி வெறி பிடித்தவர்கள் தான் இந்த தேச துரோகிகள், இந்த காவி பயங்கரவாதிகள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி இரவோடு இரவா பாகிஸ்தான் கொடியை ஏற்றிவிட்டு மறுநாள் பாகிஸ்தான் கொடியை ஏற்றினதற்கு அவர்களை கண்டித்து அவர்களே போராட்டம் நடத்தி நாடகம் ஆடலையா? முஸ்லிம்கள் மேல பழி போடலையா? நாட்டில் கலவரத்தை உருவாக்க திட்டம் தீட்டவில்லையா? அதோடு மட்டுமல்லாம அனுமான் கோயிலுக்குள்ள மாட்டுக்கறி வீசின பஜ்ரங் தளத்தை சேர்ந்த ஒரு தீவிரவாதி பார்த்தோமா இல்லையா? கைங்களவுமாக பிடித்தார்கள். அதோடு மட்டுமல்லாம இங்க திருப்பூர்ல சத்தியமங்கலத்துல விநாயகர் சிலைக்கு செருப்பு மாலை போட்டான் ஒரு இந்து தீவிரவாதி. அந்த இந்து முன்னணியை சேர்ந்த தீவிரவாதி தான் போட்டான். அடுத்த நாள் இன்வெஸ்டிகேஷன்ல பிடிச்சாங்களா இல்லையா? தேருக்கு தீ வைத்தார்களா இல்லையா? நெல்லை மாவட்டத்தில். இப்படி இவர்களுடைய காவி செயல்கள், பயங்கரவாத செயல்கள் கொஞ்சம் நெஞ்சமா? இவர்கள் இந்த நாட்டை சுடுகாடாக ஆக்காமல் விடமாட்டார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்குனா, திருச்சியில அரியமங்கலத்தில் இந்து தீவிரவாதிகள் பயங்கரவாத பயிற்சி எடுத்தார்கள். அது நடுநிலையான இந்து சகோதரர்கள் போய் கேட்டாங்க, இந்த நாட்டை நாங்க அண்ணன் தம்பியா வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, மாமன் மச்சான்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, எங்களுக்கு மத்தியில் ஏண்டா இப்படி சண்டை உருவாக்குறதுக்கு ஆயுத பயிற்சி எடுக்கின்றீர்கள் என்று நடுநிலையான இந்து சகோதரர்கள் கேட்ட பொழுது, அந்த இந்து சகோதரர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய இரத்தவெறி பிடித்தவர்கள் தான் இந்த காவி பயங்கரவாதிகள் என்பதை ஒவ்வொரு இந்தியனும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை விளங்கி இவர்களுக்கு முடிவு கட்ட வேண்டும். இவங்க சரியான நபர்களா இருந்தா என்ன செய்திருக்க வேண்டும்? ஆலியை பத்தி பேசுறியா, வா விவாதம் பண்ணுவோம் என்று சொல்லி முன் வந்திருக்க வேண்டுமா இல்லையா? அப்படி முன்வருவார்களா? அவர்களுடைய கோட்பாடுகள் குறித்து இவர்கள் நம்மோடு விவாதிக்க தயாரா என்று இவர்களுக்கு நாம் பகிரங்க அறைகூவல் விடுக்கின்றோம். உண்மை கருத்தால் எதிர்கொள்ள திராணி இருக்க வேண்டும், தைரியம் இருக்க வேண்டும். கருத்தால் எதிர்கொள்ள தைரியம் இருக்கின்றதா இந்த கோழைகளுக்கு? கிடையாது. கருத்தால் எதிர்கொள்ள மாட்டார்கள். தி இந்து நாளிதழ்ல இந்த RSS பயங்கரவாதிகளுடைய வரலாறு குறித்து எழுதினாங்க. எழுதினோன்னு என்ன செஞ்சாங்க? இந்துவினுடைய தி இந்து நாளிதனுடைய இணை ஆசிரியர் வித்யா சுப்பிரமணியம் என்ற பெண்மணிக்கு கொலை மிரட்டல். என்ன, எங்களை பத்தி எழுதுறியா, உன்னை கொலை பண்ணாம விட மாட்டோம் என்று சொல்லி தமிழகத்தில் கோவை மாவட்டத்திலிருந்து கொலை மிரட்டல் போச்சா இல்லையாங்க? கருத்தா